श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आञ्जनेय मदिपाडलाननं काञ्चनाद्रि कमनीय विग्रहं पारिजात तरुमूलवासिनं भावयामि भवमान नन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। श्री राम चतुश्लोकी कविताजित कल्लोली कन्यका कांत वक्षसे करुणादिगुणाढ्याय कमलानिधये नमः। श्री राम चतुश्लोकी नान्गावदु श्लोकम्। आरुह्याद विभीषणेन सुभगं भक्त्या समावेदितं मान्यं पुष्पकमञ्जसा निजपुरीम् आगत्य मित्रैर्वृतः आनन्दाय वसिष्ठकाश्यपमुखैर्पट्टाभिषिक्तो विभुः तस्मिन् जाग्रति जानकी प्रियतमे का नाम भीतिर्मम। பின்னாட்களில் சுவாமி இதில் தஸ்மின் ஜாகிரதி ஜானகி பிரியதமே சர்வத்ர சர்வஜயஹ அப்படின்னு மாற்றி எழுதினார் அப்படின்னு குறிப்புகள் காணப்படுகின்றது. ஆருஹ்யாத விபீஷணேன சுபகம் பக்தியா சமாவேதிதம் மான்யம் புஷ்பகம் அஞ்சசா நிஜபுரீம் ஆகத்ய மித்ரைர்விருத்தக ஆனந்தாய வசிஷ்ட காஷ்யபமுகைர் பட்டாபிஷிக்தோ விபுகு தஸ்மின் ஜாகிரதி ஜானகி பிரியதமே கா நாம பீதிர்மம. ஆருஹ்ய அத ராவண வதத்திற்கு பின்னால் விபீஷணன் முடிசூட்டிக் கொண்ட பின்னர் விபீஷணேன பக்தியா சமாவேதித்தம் பக்தியுடன் சமர்ப்பித்தான். எதை சமர்ப்பித்தான் அப்படின்னா மான்யம் சுபகம் புஷ்பகம் மதிப்பிற்குரிய அழகிய புஷ்பக விமானத்தை சமர்ப்பித்தான். ராமர் அதில் ஏறிக்கொண்டு மிக வேகத்துடன் அயோத்தியா வந்து சேர்ந்தார். அப்படி வரும் பொழுது தன் நண்பர்களையும் மிக்க மகிழ்ச்சியுடன் அழைத்து வந்தார். பின்னர் வசிஷ்ட காஷ்யபமுக சகல முனிவர்களாலும் பட்டாபிஷேகம் வெகு கோலாகலமாக நடைபெற்றது. அப்படிப்பட்ட இந்த ஜானகி ராமனானவன் வெகு விழிப்போடு இருக்கும் பொழுது என்ன பயம் எனக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். பின்னாளில் சுவாமி இதில் காநாம பீதிர்மம அதற்கு பதிலாக சர்வத்ர சர்வஜயஹ இப்படிப்பட்ட சீதாபதியான ராமன் விழிப்புடன் இருக்கையில் நமக்கு எங்குமே வெற்றிதான் என்று பொருளமைய இயற்றினார் அப்படின்னு சொல்லுவார். ஆருஹ்யாத விபீஷணேன பக்தியா சமாவேதிதம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கின்றது. அதற்கு பிறகு ராமர் விபீஷணன் கிட்ட சொல்றார், விபீஷணா இந்த மாதிரி பரதன் எனக்காக அயோத்தியில் காத்து கொண்டிருப்பான், நாம் உடனே புறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல விபீஷணன் அழகிய மதிப்பிற்குரிய புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து ராமனிடத்தில் சமர்ப்பிக்கிறாராம். எப்படி சமர்ப்பிக்கிறார்? இந்த நாடு, இந்த ராஜ்யம், இங்குள்ள ஐஸ்வர்யங்கள் அடியேன் எல்லாருமே உனக்கு உரியவர்கள், ஆகையால் நீ ஆணையிடுவாயாக அப்படிங்கிற பாவத்தோடு சமர்ப்பிக்கிறாராம் விபீஷணன். சுவாமி அதில் ஏறிக்கொள்கிறார். எப்படின்னா மிகுந்த வேகத்துடன், வாயு வேகம் மனோவேகத்தை மிஞ்சும் வேகத்தோடு அதுல ஏறி பரதனை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆவலோடு வேகமாக புறப்படுகின்றார். அப்படி ஏறிக்கொள்ளும் பொழுது அவர் மட்டும் வரவில்லையா, மித்ரேர் விருத்தக தன்னுடைய நண்பர்களோடு வருகின்றார். ராமன் விரைவாக அந்த புஷ்பக விமானத்தில் ஏறுகின்றார். அப்ப விபீஷணரும் வானர வீரர்களும் ராமனிடத்தில் விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள், சுவாமி அயோத்திக்கு வர விரும்புகின்றோம், தங்களுடைய பட்டாபிஷேகத்தை தரிசித்து விட்டு கோசலா தேவியை நமஸ்கரித்து விட்டு சீக்கிரமாகவே எங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்கிறோம் அப்படின்னு விண்ணப்பிக்க ராமர் அவர்களை பார்த்து, நான் உங்கள் அனைவரோடும் கூடி நகருக்கு சென்று சந்துஷ்டியை அடைவேன், சுக்ரீவா விரைவில் விமானத்தில் ஏறுவாயாக, ஹே விபீஷணா நீயும் உன் மந்திரிகளுடன் ஏறுவாயாக என்று கூறி அனைவரும் ஏறிக்கொண்டவுடன் ராமரால் ஆக்ஞாபிக்கப்பட்ட பின் அந்த புஷ்பக விமானத்து ஆகாயத்தில் புறப்படுகின்றது.
எப்படி அந்த விமானம் புறப்படுகின்றது, எப்படி கிளம்புகின்றது, எப்படி தாண்டுகின்றது என்றால் சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தில் மிக அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை நிர்ணயிக்கின்றார். புஷ்பகரபச கதி கோஷ்பதி கிருத ககனார்ணவா. இந்த இலங்கையினுடைய கடலை எப்படி தாண்டுகின்றதாம்? ஒரு பசுவின் குழம்பில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை எவ்வளவு சுலபமாக தாண்டுவோமோ அவ்வளவு சுலபமாக தாண்டி விட்டதாம். மழை பெய்திருக்கிறது, ஒரு பசுமாடானது நடந்து செல்கின்றது, அப்ப அதனுடைய குழம்பின் அடித்தடமானது அந்த இடத்தில் பதிகின்றது. அதில் அந்த மழை நீர் தேங்கி இருப்பதை எவ்வளவு விரைவாக நாம் கடப்போமோ அந்த விரைவாக கடந்து அந்த புஷ்பக விமானமானது வேகமாக அயோத்தியை சென்றடைகின்றது. அப்படி அயோத்தி சென்றடைந்ததும் எல்லோரும் அவர்களை வரவேற்கிறார்கள். பட்டாபிஷேகத்திற்கான நாளானது குறிக்கப்படுகின்றது. வசிஷ்டர், காஷ்யபர் முதலான முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றார்கள். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிர் அத காஷ்யபஹ காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யசிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. வசிஷ்ட பகவானும் வாமதேவரும் ஜாபாலியும் காஷ்யபரும் காத்யாயனரும் சுயஜ்ஞரும் கௌதமரும் விஜயரும் அஷ்டவசுக்கள் எப்படி திரிலோகாதிபதியான இந்திரனுக்கு மங்களாபிஷேகம் செய்து வைத்தார்களோ அதேபோல் அப்படியே நறுமணம் கமழும் மந்திரம் ஓதி புனிதமான தீர்த்தத்தால் ராமனுக்கு மங்களாபிஷேகம் செய்து வைத்தார்கள். பிறகு அவர்கள் எல்லா லோகபாலகர்களை கொண்டு எல்லா தேவதைகளை கொண்டும் எல்லா மூலிகைகளுடைய ரசங்களாலும் அபிஷேகம் செய்து வைத்தனர். சத்ருக்னர் அழகான வெண்குடையை அவருக்கு பிடித்தார். வானர மன்னரான சுக்ரீவர் வெண் சாமரத்தை அப்படியே அவருக்கு வீசினார். ராட்சச மன்னரான விபீஷணர் சந்திரனை நிகர்த்த மற்றொரு சாமரத்தை அப்படியே அவருக்கு வீசினார். இப்படி ராமனுடைய பட்டாபிஷேகமானது மிக அற்புதமாக நடைபெற்றது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவை வீச, விரைச்செடி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுள்ளோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி, வெள்ளியும் பொன்னும் என்பார் விதிமுறை மெய்யின் கொண்ட, ஒள்ளிய நாளின் நல்ல ஓரையின் உலகம் மூன்றும் துள்ளின குனிப்ப மௌலி சூடினான் கடலின் வந்த, தெள்ளிய திருவும் தெய்வ பூமியும் சேரும் தோளான் அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் இதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். இப்படி அழகான பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு திருமகளோடும் இலக்குவனோடும் காட்சியளிக்கக்கூடியதாகிய இந்த வடுவூர் ராமன் இருக்கையில் என்ன பயம் எனக்கு என்று சுவாமி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். பின்னாலே இறுதி வரியான கானாம பீத்திர் மம என்பதற்கு பதிலாக சர்வத்ர சர்வஜ்ஞேக, அதாவது இப்படிப்பட்ட ராமன் இருக்கையில் நமக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரட்டும் என்று இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்தார். பலஸ்துதி. தனுஷ்கர சதுஷ்லோகி தனுஷ்புரக வீரிதா மாரீகாதர சித்தானாம் மாரீதீம் இதராம் திஷேத். வில்லை கையில் ஏந்தி காட்சி தருபவனாகிய ராமபிரானை பற்றிய இந்த ஸ்லோகங்கள் நான்கையும் வில்லூரிலே தோன்றிய கவிஞராகிய ஸ்ரீநிதி சுவாமிகளால் ராமபிரானுக்கென்று சமர்ப்பிக்கப்பட்டவை. இந்த கிருமிகளால் உண்டாகும் நோய்களுக்கு அஞ்சுபவர்கள் அனைவரும் இதனை அனுசந்தித்தால் அத்தகைய நோய்களின் பிடியில் வீழாது சகலவிதமான செல்வங்களும் பெற்று இன்புறுவர் என்று சுவாமி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். சுவாமியின் நோய் நீங்கிய பிறகு பின்னாளில் சர்வதா குர்பதாம் சித்தே சர்வதா பாது சன்மதா என்ற பாடம் சுவாமியினால் அமைக்கப்பட்டது. இதனை எப்பொழுதுமே பாராயணம் செய்பவர்கள் அறிஞர்கள் போற்றும் இந்நூல் வேண்டியதெல்லாம் தரும் என்று சுவாமி இதனை நிறைவு செய்கின்றார். இதி ஸ்ரீமத் ஆசுகவி சார்வபௌமஸ்ய ஸ்ரீநிதேர் கிருதிஷு ஸ்ரீராம சதுஸ்லோகி சம்பூர்ணம். ஸ்ரீநிதயே நமஹ. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.